உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இந்த வீடியோவில் பேசுகிறேன். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதாவது பார்த்தோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்ன தகவலை தான் இப்போ திருப்பவும் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நான் நாகராஜ சோழன் தமிழன் சேனலில் நான் சொன்னது உலகை ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற டைட்டிலில் தான் இந்த வீடியோவை நான் போட ஆரம்பித்தேன். அது போட ஆரம்பிக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, 18 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதன் இம்மார்டலாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிவன், முருகன், கிருஷ்ணர், தமிழ் கடவுள் இவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒருவர், 18 சித்தர்களுடைய வரம் பெற்ற ஒருவர் இம்மார்டலாக வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? உலகை ஆளப்போறான் தமிழ் என்ற இதில் பார்த்தோம்னா 2025 வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தோம்னா, இப்போ சித்தர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் இம்மார்டலாக வரப்போகிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தோம்னா, இப்போ நான் அதை அந்த வீடியோ நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். அதாவது பார்த்தோம்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சேனலில் சொன்னது அதான். ஆனால் பார்த்தோம்னா, சாதாரண மனிதன் அதாவது விஷயத்துக்கு வரேன். சாதாரண மனிதன் தென் திசையில் பிறக்கக்கூடிய ஒரு தமிழன், அதாவது 3 கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல பிறக்கிற தமிழன் தான் இம்மார்டலாக வரப்போகிறாரு. அப்போ சாதாரண மனிதன் வரப்போகிறாரு அப்படின்றத தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மனிதனுக்கு சித்தர்களுடைய ஆசீர்வாதமும், தமிழ் கடவுள் முருகன், சிவன், கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய முழு இது இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அவங்கள்ட்ட தான் வரம் வாங்கி வந்திருக்காரு இவர். கண்டிப்பாக 2025 இம்மார்டலாக வருவார், அந்த அழிவில் ஆட்சியாளர் வருவார் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய நாகராஜ சோழன் தமிழன் சேனலில் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து நான் சொல்லியிருந்தேன், சாதாரண மனிதன் ஏன்னா இப்போ இந்த சேனலில் சொன்னது இப்போ ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அந்த வீடியோ போட்டதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து சாதாரண மனிதன் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். 50% தான் சான்ஸ் இருக்குது, 50% சான்சஸ் இல்லை. ஏன்னா உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா சாதாரண மனிதனால் தீர்க்க முடியாது போல். பிரச்சனைகள் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதனால் அணு ஆயுத போர்லாம் நடக்க போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சாதாரண மனிதனால் இதெல்லாம் கட்டுப்படுத்த அவங்களுக்கு அந்த போதிய சக்தி இல்லை. அப்படின்றதுனால நான் 50% தான் சாதாரண மனிதன் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அந்த இம்மார்டலோட ஆட்சி யாரோட ஆட்சினா முருகனோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி நான் திருப்பியும் 2 வருஷம் கழித்து என்னுடைய கருத்தை மாற்றி திருப்பியும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ பார்த்தோம்னா, ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் அவர் அவருடைய சேனலில் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இப்போ நான் போட்ட சில காணொலியில் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் சில காணொலியில் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவதாரம் அப்படின்றது கடவுள் பூமியை ஆள போகிறார். நான் 2025 இம்மார்டலோட ஆட்சி யாரோட ஆட்சி அப்படின்னு கேட்டோம்னா முருகனோட ஆட்சி அப்படின்னு சொல்கிறேன். முருகன் தான் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும். இளநாட்டில் எடுத்து போரிட முருகன் ஒருவருக்கு தான் முழு அதிகாரம், முழு சக்தி இருக்குது. அவரால் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த முருகன், சிவன் இவங்க ஆட்சி செய்ய வருவாங்களா? அவங்க வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சிவன், முருகன், கிருஷ்ணன் இந்த தமிழ் கடவுள் மீண்டும் அவதாரம் எடுத்து வருவதற்கான பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடுன்ற சேனல்காரங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவதாரம் வேற, ஆனால் அவங்க வர்றதுக்கான சான்சஸ் ஒருவேளை அந்த அவதாரம்ன்றது வேற. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கடவுள்கிட்ட சிவன், முருகன், கிருஷ்ணர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வரம் வாங்கின சக்தியை பெற்ற ஒரு மனிதர் இம்மார்டலராக வர முடியும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடு அவங்க சேனலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்க மனிதன் கடவுள்கிட்ட சக்தியை வாங்கி கொண்டு இம்மார்டலராக வர வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணி அழகாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, இப்போ பார்த்தோம்னா இந்த ஓம் சிவன் பாதம் ஐயா சேனலில் இன்றைக்கி நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 19வது சித்தர் அவதாரம் அவங்க தான் பூமி ஆள போகிறாங்க, முருகப்பெருமான் ஐயா தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால்
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறதுல வந்து எனக்கு அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தாலும் எனக்கு ஒரு அதில் வந்து ஒரு இது என்னென்னா 19வது சித்தர் ஐயா வந்து கடவுள்கிட்ட இருந்து அவங்களும் சக்தியை வாங்கிட்டு வருவாங்க. வந்து வந்து அவங்க வந்து பூமியை வந்து சீர்திருத்தம் செஞ்சு போரிட்டு அவங்க போய் நின்னாலே அவங்க எல்லாருமே வந்து அந்த அரக்கன்கள் வந்து எல்லாம் மண்டியிடுவார்கள். அந்த இலுமினாட்டிகள் அவங்களெல்லாம் ஈஸியாக வந்து அவர் அந்த கடவுள்கிட்ட இருந்த சக்தியை வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் 19வது சித்தர் ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்கிறாங்க. 19வது சித்தர் ஐயான்னா அவங்க கடவுளை குறித்து சொல்கிறாங்களா, இல்லை அந்த அழிவில் ஆட்சியாளன் 19வது சித்தர் ஐயாவை குறித்து சொல்கிறாங்களான்றது அவங்க 19வது சித்தர் ஐயா சாதாரண மனிதனை தான் அவங்களும் சொல்கிறாங்க போல். ஸோ வந்து இப்படி வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் காடு வந்து ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து இன்னும் ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு இது இல்லாமல் இருக்குது, ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் வந்து முதல்ல மனிதன் முக்கடல் சமயக்குடியிலிருந்து வருவாங்க, அவங்க பூமியை சீர்திருத்தம் செய்வாங்க, அவர் தான் இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி இந்த நாஸ்டாடமஸ் பிரிட்சன் கோரக்கரவலிய சுந்தரகை இதை வச்சு நம்ம தொடர்ந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் காட் ரிசர்ச் பண்ணி அவங்க ஒன்று சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து 19வது சித்தர் ஐயா வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க சொன்னதில் வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா கடவுள் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இல்லாட்டா அவர் வரக்கூடிய அந்த இம்மாற்றல் அளவிய ஆட்சியாளன் வந்து பயங்கர வல்லமை பயங்கர சக்தியோடு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவர் ஒரு அழிவில் ஆட்சியாளன் வரப்போகிறாங்கன்னா பயங்கர சக்தி பயங்கர வல்லமை கொண்ட ஒருத்தராக இருக்கணும். ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டுன்னு தெரியும். ஸோ அப்போ அந்த இளம் நாட்டுகளை எதிர்த்து அந்த அணு ஆயுதத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு சாதன மனிதனாக இருக்கணும். அந்த மாதிரி வரணும். ஏன்னா ஒரு முருகன் வந்தாருன்னா சரியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா இவங்க சொல்கிறதுல வந்து ஒரு இது இல்லாமல் இருக்குது. அதனால நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலே முருகனுடைய ஆட்சி வரப்போதா, இல்லை இந்த இம்மாற்றோழர் அழிவில்லா ஆட்சியாளன் சாதாரண மனிதனுடைய அந்த கடவுள்கிட்ட சக்தி வாங்கிட்டு இருந்த மனிதனுடைய இது வரப்போதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம அதை இது பண்ண தான் தெரியும். அதனால் வந்து பார்த்தோம்னா நான் நேற்று என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நேற்று ஒரு ஆவேசமாக வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஆபத்து அவங்களுக்கு சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நடக்க தான் போகுது, அவங்க பிரச்சனையில் மாட்ட தான் போகிறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மனிதர்கள் வந்து என்னென்னா மத ரீதியாக வந்துட்டு இப்படி மனிதர்கள் வந்து நேற்று நான் வீடியோ போட காரணமே வந்து மனிதர்கள் வந்து மத ரீதியாக வந்து இப்போ அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து இது கிடையாது, விருப்பம் இல்லை. இப்போ இந்த இந்து முஸ்லீம்ஸ் அப்புறம் இந்த கிறிஸ்டின் இப்போ மெயினாக அடிச்சுக்கிறது யாருன்னு பார்த்தா வேர்ல்டு லெவலில் பார்த்தா யூதர்களும் இஸ்லாமியர்களும் தான் வந்து சண்டையிட்டுக்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சது. யூதர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அமெரிக்கா போன்ற கிறிஸ்தவ நாடுகளும் போகிறாங்க. இது இப்படி வந்து மனுஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மத ரீதியாக வந்து மோதிக்கொள்வது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. நாட்டுக்கு நாடு அது சண்டை நடந்தாலும் அதை வந்து சிலர் வந்து அந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்தா மத ரீதியாக சப்போர்ட் பண்ணுறீங்க, இதை வந்து நான் ஏற்றுக்கல. அதாவது எல்லாரும் நம்மெல்லாம் சமம், நம்மெல்லாம் ஒரே மனித குலம் அப்படின்னு திருந்தி இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அழிச்சிட்டு நம்ம எல்லாம் சமாதானமாக வாழ்கிறது தான் வந்து சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்றனால தான் நேற்று நான் அப்படி வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த எல்லா நாடுகளையுமே எடுத்துக்கங்க, முஸ்லீம்களை வந்து தவறாக மீடியாவில் காட்டுறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நான் கல்ஃப் கண்ட்ரி துபாய் மாதிரி நாட்டில் வாழ்ந்தேன். அங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நாங்கள் வாழ்ந்தோம். இருந்த காலகட்டங்கள் 8 மாதமாக நான் இருந்தாலும் அங்கே நம்ம ஃப்ரீயாக ஷாப்பிங் போகலாம் வரலாம், எங்கேனாலும் போகலாம் வரலாம். அங்கே பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது. அங்கே இருக்க ஆட்களுக்கெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது கல்ஃப் கண்ட்ரிலலாம் போய் பார்த்தோம்னா. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்தியா கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறோமே, பாகிஸ்தானை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிராமணர்களை தான் சொல்கிறேன், எல்லா பிராமணர்களையும் சொல்லலை. அப்போ அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து ஒரு எதிரியை போல பார்க்குறீங்க. அது தவறான கண்ணோட்டம் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் வந்து யூதர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரியை நீங்கள் எதிரியை போல பார்க்குறீங்க. அதுவும் இஸ்ரேலுக்கு தவறுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு நான் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன். அமெரிக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈரானையோ ஈராக்கையோ இதுக்கு முன்னாடி ஈராக்கில் சதாம் ஹுசேனை பிடிச்சி தூக்கில் போட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமை வந்து ஒரு எதிரியாக பார்க்குறீங்க. அதுக்கும் நான் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா நாடுகளுமே குறிப்பாக வந்து அது இஸ்ரேலாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சில முக்கியமான நாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஒரு இதை போல பார்க்குறீங்க. அது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அந்த கண்ணோட்டத்தில் வந்து எல்லாரும் மாறுங்கன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இதுக்காக தான் நேற்று அந்த காணொலியில் பேசணும்னு நினச்சேன். அதை வந்து நான் இப்போ இந்த காணொலியில் அதில் சொல்ல டைம் இல்லைன்னா இதில் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் பாகிஸ்தான் எதிராக நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் நான் அங்கே போய் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். துபாயில் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணாங்க பாகிஸ்தான்காரங்க. அவங்கக்கிட்டலாம் நான் தண்ணி வாங்கி குடிச்சிருக்கேன். ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் மதிய லஞ்செல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பள்ளிவாசலெல்லாம் ஒன்றா உட்காந்து இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். பிரியாணி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். எல்லாம் ஒன்றா கை குலுக்கிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே பாகிஸ்தான்காரங்க. அவங்க என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து நான் பாகிஸ்தான்காரங்களை வந்து என்னோட ஒரு நண்பனாக ஏற்றுக்கிறேன். எனக்கு இப்பவும் பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட பேசுனது வந்து பார்த்தோம்னா. ஆனால் நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடுன்னு நினைக்கிறோம். இது வந்து நம்ம கவர்மெண்ட் அப்படி சித்தரிச்சு வச்சிருக்கு, இந்த ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பாகிஸ்தான்காரங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மீசையில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கனால எப்படி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சிரமமா இல்லையா, இவ்வளோ பெரிய மீசை வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், நான் தமிழன், நான் பெரிய மீசை வச்சுருப்பாங்க எங்கள் நாட்டில். நான் வந்து பாருங்கள், இதை விட பெரிய மீசெல்லாம் பார்த்தோம்னா இப்படி வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாலாம் இப்படி தான் பெரிய மீசை வச்சுருப்பாங்க. எக்ஸ் ஆர்மி எங்கள் அப்பா. ஸோ நான் அதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அவங்களாம் சிரித்தாங்க. ஏன்னா அவங்களாம் மீசையே இருக்காது, மீசையெல்லாம் எடுத்திருப்பாங்க. நான் ஆள் பார்த்தா ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க. அங்கே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஒரு நாள் ஒரு லிஃப்ட்டில் போகும்போது எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு இந்த நீக்ரோ மாதிரி கருப்பாக இருப்பாங்க இல்லையா, உகண்டாக்காரங்கன்னு நினைக்கிறேன். நீக்ரோ மாதிரி கருப்பாக இருக்கக்கூடியவங்க வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணும்போது பாகிஸ்தான்கார் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுக்கு வந்தார். நல்லா ஃபோர்ஸாக இருப்பாருன்னு சொன்னால என்னோட நண்பர் 6 மந்த் என்னோட பாகிஸ்தான் நண்பர் வந்து உடனே வந்து அந்த பிளாக் மேன்ஸில் வந்து அவங்கள வந்து பிடிச்சி, ஏன் அந்த தமிழ் மதராசிட்ட போய் நீ பிரச்சனை பண்ணுற, மதராசிட்ட போய் ஏன் பிரச்சனை பண்ணுற, அது நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டைக்கு போய் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு பாகிஸ்தான்காரங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில், என்னுடைய பர்ஸை வந்து ஒர்க் பண்ணும்போது தொலைச்சிட்டேன். அது வந்து பார்த்தோம்னா அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. 2 பாகிஸ்தான்காரங்க சேர்ந்து தான் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்தாங்க. அதில் தான் என்னுடைய அந்த அந்த நாட்டோட ரெசிடென்சி ஐடென்டிட்டி கார்டு இருந்துச்சு. அதுதான் நம்ம அங்கே இருக்கிற வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது திருப்பி அதை நம்ம கொடுத்துட்டு தான் எல்லாமே நம்ம பாஸ்போர்ட் அந்த விசா எல்லாம் வாங்கிட்டு நம்ம வெளியில் வர முடியும். ஸோ அப்போ அது எனக்கு மிஸ் ஆச்சு. அதெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க பாகிஸ்தான்காரங்க. அதை தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ அதனால் வந்து உலகத்தில் இருக்க எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே நான் சொன்ன மாதிரி நல்லவங்க தான். நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை தான் மாற்றணும்னு நான் சொல்ல வரேன். இஸ்லாமியர்கள் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கிறிஸ்தவர்களும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ மதன்றது இங்கே வந்து ஒரு இதுதான், அவங்கவுங்க வழிபாட்டு முறை தான். எல்லாம் மனிதநேயத்தோட அன்போடு இருக்கணும். உலக மக்கள் மனிதநேயத்தோட அன்போட எல்லாம் ஊருக்குள்ள மக்கள் அப்படின்னு சொல்லி இணைஞ்சு வாழ்ந்தால் அந்த பூமி அமைதி பாதைக்கு திரும்பும். அதைத்தான் எல்லாரும் எல்லாரும் இப்போ என்னைய போல் மாறணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அரசாங்கம் ஒன்று சொல்லுது, டிவியில் எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் இலுமினாட்டிகளோட சதி. மனுஷன் பிரித்து வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, மத ரீதியாக ஜாதி ரீதியாக. இதெல்லாம் வந்து இலுமினாட்டிகளோட சதி. தமிழ்நாட்டில் எப்படி ஜாதி வந்துச்சு சொல்லுங்கள்? பிராமணர்கள் அவங்க வந்து ஜாதியை உருவாக்குனது. அதே மாதிரி இந்த ஜாதி சான்றிதழ் யாரை கொண்டு வந்து கொடுத்தான்? பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். ஜாதி சான்றிதழ் கவர்மெண்ட் கொடுக்குது. ஜாதி சான்றிதழ் கொடுக்குதுன்னா எதுக்காக கொடுக்குது? மனுஷனுடைய ஒரு பிரிவை உருவாக்கணும் அப்படின்றதுனால தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் மனித நேயத்தோட எல்லாரும் அன்போட ஒற்றுமையாக இந்த பூமியில் வாழ வழியை பார்ப்போம். 2025 வந்து 2025 டு 2027 அந்த முருகன் வந்து ஆட்சி செய்வார் இந்த பூமியை, அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. இல்லை சித்தர்கள்ட்ட இருந்தும் முருகன்கிட்ட இருந்தும்
தமிழ் கடவுள் சிவன் முருகன் இருந்தும் கிருஷ்ணர் பரமாத்மா இருந்தும் சக்தியப்பட்ட ஒரு மனிதன் இந்த பூமியை ஆழ்வாரான்றது நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டேன். மற்றவங்க ரிசர்ச் பண்ணி தெளிவான வீடியோஸ் சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அடுத்த அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நன்றி, வணக்கம்.